நிறைய தடவை வந்து கச்சேரி முடிச்சுட்டு மிருதங்கிஸ்ட போய் அப்பாலஜைஸ் கூட பண்ணியிருக்கோம். கதாவெல்லாம் தாளம் போட்டோம் அப்படின்ட்டு. அப்போ ஒரு ரொம்ப முக்கியமான வார்த்தை ஒரு வித்வான் சொன்னார். நாங்க பேசி சொன்னோம், நீங்க ரொம்ப இந்த கஷ்ட நடையெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தேன். அந்த இன்ட்ரிகசிஸை நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம்னா ஸோ நம்ம கேள்வி ஞானம் இம்பார்ட்டன்ட் சொல்லலாம் இல்லையா. பாட்டுக்கு நிறைய கச்சேரி போய் கேட்கணும். அப்படி கேட்கும்போது நம்ம அந்த தாளம் ஆனா தட்டி தாளம் போடக்கூடாது, சொல்லிட்டு தான் கூட்டின்னு போவேன் அங்க. ஏன்னா ரொம்ப சவுண்ட் பண்ணக்கூடாது தாளத்தை, அது மரியாதை குறைச்சல் சொல்லலாம். பட் தாளம் குரூப் இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம அவ ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னாக்க நம்ம கச்சேரி பாடும்போது நமக்கு சௌரியமா இருக்கும் தாளம் போட்டுக்கிறதுக்கு. அண்ட் அந்த லாஜிக் புரிஞ்சுதுன்னா நம்ம டெஃபினட்டா வி வில் கீப் ரிதம் பெட்டர், மெயின்டைன் ரிதம் பெட்டர். பட் அவ அளவுக்கு நமக்கு இன்ட்ரிகசிஸ் தெரியணும்னு அவசியம் இல்லை என்னோட அபிப்பிராயத்துல. ஜென்ரலி மிருதங்கிஸ்ட் வேலை அவ பண்ணலாம், ஈவன் ஒரு மைக்காரனோட வேலை அவன் பண்ணலாம். ஐ டோன்ட் பிலீவ் இன் அதை மாற்று இதை மாற்று இதை மாற்றுன்னா நம்ம உட்காந்து we will lose our focus on the main content that we are supposed to be responsible for. ஒரு ஈவன் ஒரு வயலினிஸ்ட் கூட ஸ்ருதி சேர்ந்திருக்காளா இல்லையா அப்படிங்கிறது அவ பார்த்துப்பா. நம்ம வந்து ஆர்டிஸ்ட் எனக்கு பிடிக்காது